Paradise is food, paradise is care. Ananya's Nana Nami Homes, a paradise for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் மோடி ரேடியோ மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 124வது மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது. சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று பூமிக்கு திரும்பிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவை எண்ணி நாடே பெருமை கொள்கிறது. சிறுவர்கள் பலருக்கு அறிவியல் ஆராய்ச்சி மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. சந்திரயான் திட்டத்தால் பலருக்கு விஞ்ஞானியாக வேண்டும் என்ற கனவு ஏற்பட்டுள்ளது. அடுத்த மாதம் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்பட உள்ளது. அதை எப்படி கொண்டாட திட்டமிட்டுள்ளீர்கள் என்பது பற்றி எனக்கு தெரிவியுங்கள். देश गर्व से भर गया। मुझे याद है जब अगस्त 2023 में चंद्रयान 3 की सफल लैंडिंग हुई थी, तब देश में एक नया माहौल बना। साइंस को लेकर, स्पेस को लेकर बच्चों में एक नई जिज्ञासा भी जागी। अब छोटे छोटे बच्चे कहते हैं हम भी स्पेस में जाएंगे, हम भी चांद पर उतरेंगे, स्पेस साइंटिस्ट बनेंगे। साथियों, आपने इंस्पायर मानक अभियान का नाम सुना होगा। यह बच्चों के इनोवेशन को बढ़ावा देने का अभियान है। इसमें हर स्कूल से 5 बच्चे चुने जाते हैं। हर बच्चा एक नया आइडिया लेकर आता है। इससे अब तक लाखों बच्चे जुड़ चुके हैं और चंद्रयान 3 के बाद तो इनकी संख्या दोगुनी हो गई है। மராட்டியர்களின் 12 கோட்டைகளை உலக பாரம்பரிய சின்னங்களாக யுனெஸ்கோ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இவற்றில் 11 கோட்டைகள் மகாராஷ்டிராவிலும் 1 தமிழகத்திலும் உள்ளது. இவை அனைத்தின் பின்னாலும் மிகப்பெரிய வரலாறு உள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் நம் கலாச்சாரத்தின் அடையாளமாக பல கோட்டைகள் திகழ்கின்றன. ஆகஸ்ட் மாதம் புரட்சி மாதம் என போற்றப்படுகிறது. பாலகங்காதர திலகரின் நினைவு நாள், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் துவங்கிய நாள் போன்றவை ஆகஸ்டில்தான் வருகிறது. நம் சுதந்திர தினமும் அதே மாதத்தில்தான் வருகிறது. தேச பிரிவினையும் இதே மாதம்தான் நடந்தது. சுதேசி இயக்கமும் இதே மாதம்தான் துவங்கியது. இதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிரா, ஒடிசா, பீகாரில் கைத்தறி நெசவு செய்யும் தொழிலாளர்கள் தொடர்ந்து சாதித்து வருகின்றனர். பாரம்பரியத்தை காப்பதுடன் ஜவுளித்துறையில் நவீனத்துவத்தையும் புகுத்தி வருகின்றனர். 2047 இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்க தற்சார்பு பொருளாதாரம் மிக அவசியம். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து உள்நாட்டு பொருட்களை வாங்குவதை ஊக்குவிக்க வேண்டும். பண்டிகைகள் நம் கலாச்சாரத்தின் முக்கிய தூண்களாக விளங்குகின்றன. அது பற்றி ஓலைச்சுவடிகளில் பல அரிய தகவல்கள் அடங்கியுள்ளன. தமிழ் ஓலைச்சுவடிகளில் உள்ள அரிய தகவல்களை அறிந்த தஞ்சையை சேர்ந்த மணிமாறன் அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் மகத்தான சேவையை செய்தார். இதன் மூலம் பல ஆராய்ச்சிகள் துவங்கியுள்ளன. பண்டைய ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. நக்சல் ஆதிக்கத்திற்கு ஆளாகியிருந்த ஜார்க்கண்டின் கும்லா மாவட்டத்தில் ஓம் பிரகாஷ் சாகுவின் முயற்சியால் துப்பாக்கியை தூக்கியவர்கள் மீன்பிடி வலையோடு வலம் வருகின்றனர். நக்சல்வாதத்தை கைவிட்டு கும்லாவைச் சேர்ந்த பலரும் மீன்பிடி தொழிலில் சாதித்து வருகின்றனர். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நகரம், சிறு நகரங்களில் தூய்மை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. நாகபஞ்சமி, ரக்ஷாபந்தன், கிருஷ்ண ஜெயந்தி போன்ற பல பண்டிகைகளும் வரும் நாட்களில் வருகின்றன. நாட்டு மக்கள் அனைவருக்கும் பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி கூறினார்.